வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி 15/3/2024 வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மாலை 4:09 வரை கார்த்திகை, பிறகு ரோஹிணி. இன்றைய திதி ஷஷ்டி திதி. இன்றைய யோகம் மாலை 4:09 வரை சித்த யோகம், பிறகு மரண யோகம். இன்று ஷஷ்டி விரதம். நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை. மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சூரியனோட நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்துல சூரியனுக்கு 2வது இடத்துல ராசியில இருக்கிறது சிறப்பு. ராசி அதிபதி இன்னைக்கு பெயர்ச்சியாகி சனி பகவானோட சேர்ந்து கும்ப ராசியில இருக்கிறாரு. சனி பகவானோட செவ்வாய் சேர்ந்து இருக்கும் பொழுது எந்த விஷயங்கள்லையும் ரொம்ப பொறுமையா இருக்கிறது அவசியங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம்னு செஞ்சிடாம நிதானமா யோசிச்சு செயல்படுறது நல்லது. வேலையிலையும் அதிக டென்ஷன் இருக்கும். ஆனா இந்த நேரத்துல வேலையை விடுறத பத்தி ரொம்ப யோசிக்கணுங்க. இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது நல்லது. எந்த விஷயத்திலையும் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். பெண்களுக்கு மனநிலையில ஒரு விதமான மாற்றம் தெரியும். காரியத்தை நினைச்சபடி நிறைவேற்ற முடியாம போகலாம். சிலருக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். எதுலையுமே ஒரு பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு தீய நண்பர்களோட சகவாசத்தை தவிர்க்கிறது நல்லது. நல்ல நண்பர்களின் அறிவுரைப்படி நடந்துக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க. வீட்டை விட்டு வெளியில போகும்போது கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும் பொழுது, கரண்ட்ல வேலை செய்யும் பொழுதெல்லாம் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு செல்வ நிலையில ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். கணக்கு வழக்குகளை கரெக்டா பைசல் பண்ணிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பண புழக்கம் தாராளமா இருக்கும். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெரியோர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடுங்க. உங்களோட கௌரவம் அதிகமா இருக்கும். குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மனசுக்கு ஒரு நிம்மதி உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கு. தான தர்மங்கள்ல எல்லாம் ஈடுபடுவீங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 6. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு தைரியஸ்தானாதிபதியான சந்திரன் விரயஸ்தானமான 12வது இடத்துல சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. சூரியனும் புதனும் இணைந்து லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களோட பொருளாதாரத்திலேயோ வியாபாரத்திலேயோ நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசு தெளிவா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையோட கவனமா செய்வீங்க. உங்களோட எண்ணங்கள்ல ஒரு தெளிவும் உறுதியும் இருக்குங்க. வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும். அடுத்தவங்களோட பிரச்சனைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி தீர்வு காணக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு பொதுஜன தொடர்பு இருக்கும். அதனால நல்ல வருவாய் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. பெண்களுக்கு எதையுமே சிறப்பா எதிர்கொள்ளக்கூடிய குணம் இன்னைக்கு இருக்கும். தைரியமா சில காரியங்களை செஞ்சு புகழடைவீங்க. எந்த முடிவையும் தைரியமா எடுப்பீங்க. நம்பிக்கை அதிகமா இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில சில சந்தேகங்களும் தடுமாற்றங்களும் வரலாம். 2ஆம் இடத்து அதிபதியான புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். சில சமயங்கள்ல உங்களோட சொல்லே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடும். கவனமா இருங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களோட பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. ரொம்ப கவனமா இருப்பீங்க. வீட்லையும் ரொம்ப அக்கறையோட இருப்பீங்க. பொருளாதார ஏற்றம் சிறப்பா இருக்குங்க. எந்த ஒரு வேலையவும் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் இன்னைக்கு சுலபமா முடிஞ்சு நல்லபடியா மன நிறைவை கொடுக்குங்க. பண புழக்கம் சரளமாக இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும்.
ரோஹிணி நட்சத்திரக்காரங்க அரங்கநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள், பாஸ்போர்ட் எடுக்கிறது போன்ற வேலைகள்லாம் இன்னைக்கு வேகமா நடக்குங்க. நல்ல காரியங்களுக்கு உதவி செஞ்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க. உடன் பிறந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் ரொம்ப உறுதுணையா இருப்பீங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லா விஷயங்களும் நிறைவா நடந்து உங்களுக்கு மனசு அமைதியை கொடுக்குங்க. வீட்டுல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும். குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். குடும்பத்தினரோட வருமானமும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். தேவையான நேரத்துல தேவையான பொருட்கள் கிடைப்பதற்கான வழிமுறைகள் பிறக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 11வது இடமான லாபஸ்தானத்திலையும் விரயஸ்தானத்திலையும் சூரியனோட நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்புங்க. மிதுன ராசிக்கு இது நாள் வரைக்கும் 8வது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருந்த செவ்வாய் இன்னைக்கு விலகி பாகியஸ்தானமான 9வது இடத்துக்கு போய் கர்மகாரகனான சனியோட இணையுது. வேலையில இருந்த டென்ஷன் விலக போகுது. வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க. மனசு நிறைவா இருக்கும். இத்தனை நாள் ஒரு விரக்தி அடைந்த நிலையில இருந்திருப்பீங்க. இப்ப அந்த நிலையெல்லாம் மாறி மனசு நல்லா உற்சாகமா சுறுசுறுப்பா இருக்கும். முக்கியமா பண பிரச்சனைகள் இனிமேல் இருக்காதுங்க. கடன் தொல்லைகள் இருக்காது. கடனெல்லாம் சீக்கிரமா கொடுத்து நல்ல நிலைக்கு வர போறீங்க. கவலையை விடுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இனிமேல் போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இருக்கலாங்க. நிறைய சுபகாரியங்கள் நடக்கும். சுப செலவுகளை செய்வீங்க. குடும்பத்தாரோட எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடைகள் எல்லாம் விலகி இன்னைக்கு உங்களுக்கு நிறைவான ஒரு நல்ல நாளாவே இருக்குதுங்க. மனசு அமைதியா இருக்கும். மனசுல இருந்த படபடப்பு, தைரிய குறைவெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நண்பர்களால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். நல்ல புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. முக்கியமான வேலைகளுக்காக சந்திக்க நினைத்த நபரை இன்னைக்கு கரெக்டா சந்திச்சு உங்க காரியங்களை கச்சிதமா முடிச்சுக்கிருவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். அடுத்தவங்களோட பேச்சு வார்த்தைகள்ல எப்பவுமே கவனமா இருக்கிறது நல்லதுங்க. வீண் விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. அடுத்தவங்க மனசையும் சங்கடப்படுத்தி உங்க மனசையும் சங்கடப்படுத்திக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் கவனக்குறைவா இருக்காதீங்க. இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசாவே இருக்காதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா நடந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. மனசு நிறைவா இருக்கும். போட்டி போட்டவர்களெல்லாம் தோற்று போற அளவு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாளா இருக்குது. கனவுகள் நனவாகும். மதிப்பும் மரியாதையும் கூடும். குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பண புழக்கம் சரளமா இருக்கும். வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5, 9. கடகராசி. கடகராசிக்கு ராசிநாதனான சந்திரன் 2ஆம் இடத்து அதிபதியோட நட்சத்திரத்துல இன்னைக்கு கர்மஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு. லாபஸ்தானத்துக்கு வர்ற சந்திரன் எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு நல்ல லாபத்தை கொடுப்பாருங்க. அதுலேயும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில், ஹோட்டல் தொழில் வச்சிருக்கிறவங்க, அல்லது பால் பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க, தண்ணீர் சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. வியாபாரம் சிறப்பாக நடந்து லாபம் அதிக அளவில் இருக்குங்க. உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது. மனசில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். எந்த விஷயத்தையும் தைரியமாக எடுத்து செய்யக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல உங்களோட ஆர்வம் அதிகமாக இருக்கும். உங்களோட மனசில் எந்த விஷயம் பட்டதோ அந்த விஷயத்த தெளிவாக வெளிப்படையாக பேசக்கூடிய தைரியம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில் சிறந்த உயர்வை பெறுவீங்க. அரசாங்க உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சிலருக்கு ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க அபிராமி அன்னையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். எந்த ஒரு வேலையவும் இன்னைக்கு ரொம்ப முனைப்போட செய்வீங்க. ஆனால் யாரும் புகழ்றது உங்களுக்கு பிடிக்காதுங்க.
நம்பிக்கையானவர்களோட நட்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். வழக்கறிஞர்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுடைய வார்த்தை ஜாலங்களால காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் ஒரு குழப்பமான மனநிலையிலே இருப்பீங்க. ஒழுங்கான முடிவு எடுக்க முடியாம திணறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களை கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லதுங்க. உங்களோட பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறாம இருக்கிறது நல்லது. பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். மனசு ஒரு விதமான குழப்ப நிலையில இருக்கும். வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க திருநீல கண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. மனதிற்கினிய சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும். வீட்டில் உள்ளவங்களும் உங்ககிட்ட அனுசரணையா ரொம்ப ஆறுதலா இருப்பாங்க. ரொம்ப பாதுகாப்பு உணர்வு உங்களுக்கு இருக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும். குடும்பத்துல நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அறிகுறிகள் இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 5. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானத்திலையும் கர்மஸ்தானத்திலையும் ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. இன்னைக்கு செவ்வாயும் சனியும் ஒன்றாக இணைந்து ராசியை பார்க்கறதுனால குடும்பத்துல எல்லா விஷயங்கள்லையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. உங்களோட ஆரோக்கியத்திலையும் ரொம்ப அக்கறையா இருக்கணும். பிரயாணங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனத்தோட போயிட்டு வாங்க. உடல்நிலையில ரத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வராம பாத்துக்குங்க. கழிவு பாதையில சிலருக்கு தொந்தரவுகள் வரலாம். அதெல்லாம் ரொம்ப கவனத்தோட இருக்கணுங்க. பொருளாதாரத்திலையும் ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்கும். பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு யாருக்கிட்டையாவது கடன் கொடுக்கறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் கணக்கு வழக்குகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. யாருக்கிட்டையும் ஏமாறாம எச்சரிக்கையா இருங்க. மாணவர்களுக்கு ரொம்ப உழைப்பு தேவைப்படுற நாளா இருக்குதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா தான் அதுக்குரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். கவனமா இருங்க. மக நட்சத்திரக்காரங்க காளியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகமான கோபத்தை காட்டி டென்ஷன் ஆகிருவீங்க. பிபி ஜாஸ்தி ஆகக்கூடிய அமைப்பு இருக்குன்றதுனால உடல் ஆரோக்கியத்துல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. ரொம்ப பொறுமையா இருங்க. சின்ன சின்ன சண்டைகள் கூட பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம். ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட நிர்வாக திறமை இன்னைக்கு நல்லா இருக்குங்க. கணக்கு வழக்குகள் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் உங்களோட திறமை வெளிப்படும். கமிஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு அதிக லாபத்தை கொடுக்கும். உங்களோட முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க. ஊதா நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு குறிக்கோளோட செயல்படுவீங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல விஷயம் நடப்பதற்கான அறிகுறிகள் இன்னைக்கு இருக்குங்க. மனசு நிறைவா இருக்கும். வேண்டிய நேரத்துல வேண்டிய பொருள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருள் வரவு சிறப்பா இருக்கும். பணம் கையிருப்பு அதிகமாகவே இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை. அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்னைக்கு காலை பொழுது வரை சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. மத்தியானத்துக்கு மேல சந்திராஷ்டமம் நீங்கி சந்திரன் 9வது இடமான பாகியஸ்தானத்துல வந்துடுறாரு. சந்திராஷ்டமம் இருக்கும்போது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் மத்தியானத்துக்கு மேல எடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். 5ஆம் இடத்துல இருந்த உச்சம் பெற்று இருந்த செவ்வாய் இன்னைக்கு பெயர்ச்சியாகி 6வது இடத்திற்கு போயிடுறதுனால இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தடைகள் எதுவுமே இல்லாம சிறப்பா நடந்து வெற்றியை கொடுக்குங்க. மனசுல இருந்த பயம் விலகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். குடும்பத்திலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. பெண்களுக்கு இன்னைக்கு மனம் சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகள் நிறைய நடக்கும். ஒரு ஊக்கமான மனநிலையில இருப்பீங்க. உற்சாகத்தோட செயல்படுவீங்க. குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும். குடும்பத்துல பொருளாதார வசதியும் சிறப்பா இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனசுல சில நேரங்கள்ல சலிப்பை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இப்ப அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுது. அந்த அளவுக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால நிறைவான ஒரு சந்தோஷத்தை பெறுவீங்க.
உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு சிலருக்கு சுற்றுலா போவது, பிரயாணங்கள் செய்வது போன்ற நிகழ்வுகள் இருக்கும். வீட்டுல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள், அதற்குரிய ஆயத்தங்கள்ல இருப்பீங்க. கோயில் குளங்களுக்கெல்லாம் போய் வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு. பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. பொருளாதாரத்துல நல்ல ஏற்றமான சூழல் இருக்குதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் சந்தோஷப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்குங்க. மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க. வேலை இடத்துல ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும். உங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு உங்களை திருப்திப்படுத்துவாங்க. சந்தோஷமா இருப்பீங்க. காப்பி நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொறுமையா எந்த ஒரு காரியத்தையும் சாதிச்சுக்கிருவீங்க. வீட்டுல விருந்தினரோட வருகை இருக்கும். வாழ்க்கை துணையால யோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க நினைச்சது விரும்பியது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடியும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 29. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு மத்தியானத்துக்கு மேல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சில காரியங்கள் முடிஞ்சிரும்னு நினைச்சது முடியாம இழுத்தடிக்கலாங்க. அதனால உங்களுக்கு வருத்தங்களும் சங்கடங்களும் ஏற்படும். முன்கோபத்தால பிரச்சனைகளை பெருசாக்கி சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. எதுலையுமே பொறுமையை கையாளுறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறத காலை பொழுதுலயே எடுத்துட்டீங்கன்னா நல்லபடியா முடியும். மத்தியானத்துக்கு மேல எந்த ஒரு புதிய முயற்சியிலையும் ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. வீட்டுல உள்ளவங்க கிட்ட வார்த்தைகள்ல கவனமா இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையோட செய்யறது நல்லதுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போறது நல்லது. அடுத்தவங்க கிட்ட தர்க்கம் பண்ணாதீங்க. வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. பேச்சிலையும் கவனக்குறைவா இருக்காதீங்க. விலை உயர்ந்த பொருட்கள்லையும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு எதுலையும் பொறுமையை காக்கிறது அவசியம். பெற்றவர்கள் கிட்ட வாக்குவாதங்கள் செய்யாதீங்க. சக மாணவர்கள் கூட இணக்கமா இருக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மனம் சஞ்சலம் அடையக்கூடும். ஆனா அதுல இருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எதையும் சமாளிச்சு வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். சிலருக்கு ஊர் மாற்றங்கள், வேலை விஷயமாக வெளியூர் போக வேண்டிய சூழல்கள்லாம் இருக்கும். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசு ஒரு விதமான அலுப்பும் சலிப்பும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உடல்நிலையிலையும் கொஞ்சம் பின்னடைவா இருக்கும். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் தாக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். நல்ல சாதகமான நாளா இருக்குதுங்க. எந்த விஷயத்திலையும் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. வீட்டுல உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகமா இருக்கும். மனசுல சந்தோஷமான எண்ணங்கள் நிறைய இருக்குங்க. மனசு நிறைவா இருக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 6, 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல 6வது இடத்துலையும் மத்தியானத்துக்கு மேல 7வது இடத்துலையும் சூரியனோட நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. சூரியன் 5வது இடத்துல புதனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோட இருக்கிறாரு. எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்மானமான முடிவெடுப்பீங்க. 3வது இடத்துல இருந்த செவ்வாய் 4வது இடத்துல போய் சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. வீணான சண்டை சச்சரவுகளை ஈடுபட்டு பழிகளை சுமக்காதீங்க. ரொம்ப பொறுமையா இருக்கணும். கோபதாபப்பட்டு வேலைகளை விட்டுறாம கவனமா இருக்கணும். தொழிலையும் கூட்டாளிகள்கிட்டையும் வேலை செய்யறவங்க கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சுமையா நினைக்காதீங்க. தவிர்க்க முடியாத சில விஷயங்களால மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடும். கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருக்கிறது அவசியங்க. மாணவர்கள் எந்த விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கணும். கல்வியில நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதுங்க.
விசாக நட்சத்திரக்காரங்க குரு பகவானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. பொறாமைக்காரர்கள்லாம் விலகி போயிடுவாங்க. ரொம்ப நாளாக இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த விஷயமெல்லாம் நல்லபடியாக முடியும். உங்களோட சோதனைகளெல்லாம் நீங்கள் சாதனைகளாக மாற்றிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு மறதி அதிகமாக இருக்குங்க. முக்கியமான ஆவணங்களை கவனத்தோடு வச்சுக்கிறது நல்லது. பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. யாரையும் புதிய மனிதர்களை நம்பாமல் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க. சண்டை சச்சரவுகள்லாம் சமாதானமாகக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தார்கிட்ட எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருப்பீங்க. பண வரவில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். அதிகமான பண வரவு இருக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது இடத்துலையும் ருண ரோகஸ்தானமான 6வது இடத்துலையும் சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிறது சிறப்பு. 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருந்த செவ்வாய் 3வது இடமான தைரியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிருதுங்க. தைரிய ஸ்தானாதிபதி தைரியஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதும் தைரிய காரகனும் தைரியஸ்தானத்தில் பயிற்சி ஆகி இருக்கிறதும் உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய அளவு இருக்குது. உங்களோட தைரியத்துக்கு ஒரு அளவே இருக்காது. எதையுமே தடாரடியாக துணிஞ்சு செஞ்சு வெற்றி பெறுவீங்க. உங்களோட முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அறிவுபூர்வமானதாக இருக்கும். உங்களோட கொள்கையில் இருந்து பின்வாங்காமல் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. பெண்களுக்கு மனம் நிறைவாக இருக்குங்க. குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகி கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவீங்க. எதையுமே தைரியமாக செஞ்சு சிறப்பான பேர் வாங்குவீங்க. ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. மூல நட்சத்திரக்காரங்க காளி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களால மனம் உளைச்சலாக இருக்குங்க. அடுத்தவங்க பிரச்சனைகளில் தலையிடாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். வீணான சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கி இருங்க. பிரயாணங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. வீண் அலைச்சல்கள் தான் இருக்கும். தேவையில்லாத பிரயாணங்களையும் தவிர்க்கிறது நல்லது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பேச்சு சாதுரியம் இருக்கும். வாக்கு வன்மை இருக்கும். உங்களோட பேச்சு திறமையால் காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. அலுவலகத்தில் மூத்த அதிகாரிகளோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். தெய்வீக நம்பிக்கை அதிகமாக இருக்கும். கடவுள் அருள் நிறைஞ்சு இருக்கும். வீட்டில் ஒரு மங்கள நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அறிகுறி இருக்கும். வீட்டில் பிள்ளைகளோட சந்தோஷம் உங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குங்க. அன்பாக நடந்துக்கிருவீங்க. தயங்காமல் செலவு செய்வீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 6. மகர ராசி. மகர ராசிக்கு 4வது இடத்துல சந்திரன் காலை பொழுதுலையும் மத்தியானத்துக்கு மேலே திரிகோணஸ்தானமான 5வது இடத்துலையும் சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிறது சிறப்பு. ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருந்த செவ்வாய் குடும்பஸ்தானமான 2வது இடத்துல சனி பகவானோட சேர்றது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது அவசியங்க. உடல்நிலையிலையும் அக்கறையோடு இருக்கணும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம், அல்லது இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம். எதையுமே ஆரம்பத்திலேயே மருத்துவரை அணுகி சரி செஞ்சுக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு தொழிலில் கருத்து வேறுபாடுகள் சிலருக்கு வரலாம். உங்களுடைய பிரச்சனைகளை பெருசாக்காம பொறுமையாக இருக்கிறது அவசியங்க. பண விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகலும். 2வது இடத்துல இருந்த சூரியன் 3வது இடத்துக்கு போய் 3வது இடத்துல புதனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோட இருக்கிறதுனால கல்வியில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி முன்னேறக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்குதுங்க.
உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். குடும்பத்தாரோட அன்பும் பாசமும் அதிகமாக இருக்குங்க. பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலை விஷயமாகவோ அல்லது கருத்து வேறுபாடால பிரிஞ்சவங்கெல்லாம் சேர்றதுக்குரிய அமைப்பு இருக்கு. இன்னைக்கு எந்த விஷயத்திலையும் பொறுமையா போயிட்டீங்கன்னா அமைதியா நிம்மதியா இருக்கலாங்க. இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. ரொம்ப டென்ஷன் இருக்குங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்ப நிலை இருக்கும். மனசுல அமைதி இல்லாத சூழல் இருக்கும். எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக இருக்கும். எதுலையுமே பொறுமையை கையாளுறது அவசியங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நண்பர்கள் உறவினர்களோட இணக்கமா இருந்து நல்ல ஒரு சந்தோஷமான சூழல்ல இருப்பீங்க. குடும்பம் மெச்சும்படி நடந்துக்கிருவீங்க. வருத்தங்கள் எல்லாம் மறைஞ்சு சந்தோஷங்கள் அதிகமாகக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. செலவு அதிகமா இருக்கும், அதே நேரத்துல வருமானமும் சிறப்பா இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 29. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல 3வது இடத்துலையும் மத்தியானத்துக்கு மேல சுகஸ்தானமான 4வது இடத்துலையும் சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. தலைவலி போய் திருகுவலி வந்த மாதிரி சூரியன் சனி பகவானோட சேர்ந்து இருந்தது பெயர்ச்சியாகி 2வது இடத்துக்கு போயிட்டாரு. இப்ப செவ்வாய் பெயர்ச்சியாகி சனி பகவானோட ராசியில சேர்றது உடல் ஆரோக்கியத்தை அச்சுறுத்துற மாதிரி தொல்லைகள் அதிகமாக இருக்குங்க. உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். வீட்டிலையும் ஒரு இணக்கமான சூழல் இருக்காது. குடும்பத்துல சில தொந்தரவுகள் இருக்கும். மனசு அமைதி இல்லாத சூழல்கள் இருக்கும். ஆனா உங்களோட பேச்சு இனிமையா இருக்குங்க. பேசியே அடுத்தவங்க கிட்ட காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. பெண்களுக்கு உங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். ஆனா அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்க பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறாம இருக்கிறது நல்லதுங்க. பழி பாவங்களை நீங்க சுமக்கிற மாதிரி இருக்கும். எந்த விஷயத்திலையும் கவனமா இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். பூமி காரகனான செவ்வாய் 4வது இடத்தை பார்க்கறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஆதாயம் சிறப்பா இருக்கும். வருமானம் நிறைய இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க குமார கடவுளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவங்க பேச்சுக்கள், வேண்டாத விஷயங்கள்ல நீங்க தலையிடுறது, இதெல்லாம் மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்குங்க. தீராத மன உளைச்சல்களுக்கு ஆளாகலாம். பேச்சிலையும் கவனமா இருக்கணும். அடுத்தவங்க விஷயத்துல நீங்க தலையிடாம எச்சரிக்கையா இருந்தீங்கன்னாவே பிரச்சனைகள் எதுவும் பெருசா இருக்காது. கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பாகம்பிரியால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வம்பு வழக்குகள்ல சாதகமான பலன்கள்லாம் கிடைக்குங்க. போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். பண பற்றாக்குறை எதுவும் இருக்காது. வீட்டில் உள்ளவங்களும் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 9. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 2வது இடமான தனஸ்தானத்திலையும் 3வது இடமான தைரியஸ்தானத்திலையும் சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. ராசியில சூரியன் புத ஆதித்ய யோகத்தோட இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. 12வது இடத்துல சனியோட செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுனால பொருள் விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அதிக அளவுலேயே இருக்கும். தேவையில்லாத மன உளைச்சல் இருக்கும். கால நேரமும் விரயமாகக்கூடிய அமைப்பு இருக்கு. சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. சில விரோதிகளால கெட்ட பெயர் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். குடும்பத்துல ஒரு பதற்றமான நிலை இருக்குங்க. எந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு காரியத்துல சிறப்பா செஞ்சு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். இருந்தாலும் எந்த விஷயத்திலையும் யோசிச்சு இறங்குறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு பெற்றவர்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. வீணான பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறாதீங்க. அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிடாம இருக்கிறதும் நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பாகம்பிரியால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும்.
இன்னைக்கு விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. விருந்தினர்கள் வருகை இருக்கு. மங்கள நிகழ்ச்சிகளின் ஆரம்ப நாளா இருக்குங்க. மங்கள பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிலருக்கு இருக்கு. பண புழக்கம் சரளமா இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனத்தோட பேசுங்க. பொருள்களை களவு போகாம பத்திரமா கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறது நல்லது. குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகள் பெருசா இருக்காதுங்க. தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசு ஒரு குழப்ப நிலையில இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட நல்ல எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உதவி மனப்பான்மை அதிகமா இருக்கும். பழக்க வழக்கங்கள்ல நல்ல ஒரு முதிர்ச்சியும் அனுபவமும் தெரியும். உங்களோட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு திறம்பட நடக்குங்க. எந்த ஒரு தடையும் தாமதமும் ஏற்படாது. பணப்புழக்கம் சிறப்பா இருக்கும். மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெரூன். அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.